சிறந்த மேடை பேச்சாளரா இது உங்களுக்கான அரிய வாய்ப்பு. சென்னையில் நடைபெறவுள்ள மெகா விஷனின் நம் அரங்கம் நிகழ்ச்சியை பங்கேற்க கான்டாக்ட் நம்பர் 7845950927. யாருமே இல்லாத குழந்தை அநாத விடுதியில இருக்குது. ஆனா அந்த அநாத விடுதியிலும் அந்த குழந்தைக்கு ஒரு அழகான நண்பன் இருப்பாங்க. சிறகுகள் இல்லாத பறவையின் வாழ்க்கையும் நட்பு இல்லாத மனிதனின் வாழ்க்கையும் அர்த்தமற்ற வாழ்க்கை ஆகும். இதுதாங்க உண்மை. நம்ம வீட்டுல இப்போ ஒரு கல்யாணம்னு வச்சுக்கோங்களேன், 2 மாசம் இல்ல 1 மாசத்துக்கு முன்னாடியே போய் பத்திரிக்கை வச்சு நீங்க வந்தே தாங்க ஆகணும், இல்ல கண்டிப்பா வரணும், 2 நாளுக்கு முன்னாடியே வாங்க அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த உறவினர்கள் வருவாங்க. 2 நாளோ 3 நாளோ முன்னாடி வந்துட்டு கல்யாணம் முடிச்சிட்டு 2 நாள் 3 நாள் கழிச்சிட்டு போவாங்க. அதே அந்த பத்திரிக்கை பேர் இல்லைன்னு வச்சுக்கோங்க, கல்யாணத்துக்கு வரமாட்டாங்க, இல்ல வந்தாலும் கல்யாணத்தையே நிறுத்திடுவாங்க. அப்படியாப்பட்ட உறவினர்களும் இருக்கிறாங்க. ஆனா நண்பர்கள் அப்படி இல்ல. நம்ம கூப்பிடாம அழையா விருந்தாளிகளா வருவாங்க. நம்ம உறவினர்களை அவங்க உறவினர்களா நினைச்சு அப்படியே அவங்களுக்கெல்லாம் பணிவிட செஞ்சு அவங்கள வழி அனுப்புற வரைக்கும் கூட இருந்து எல்லாமே செஞ்சு கடைசி வரைக்கும் நம்ம கூட இருப்பாங்க. அவங்க தாங்க நண்பர்கள். இறந்தால் மட்டுமே பிரிந்து விடுவோம் அப்படின்றது நட்பு, பிரிந்து விட்டால் இறந்து விடுவோம் அப்படின்னு சொல்றது தாங்க காதல். அதனால காதல் என்பது நிலையானது அல்ல, குடும்பம் பாசம் அப்படின்றதும் நிலையானது அல்ல. நட்பு அப்படின்றது மட்டும்தான் என்னைக்குமே நிலையானது, நம்ம வாழ்க்கைக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியது. நம்மளோட எல்லாரோடைய என்னோட உங்களோட இங்க இருக்கிற எல்லாரோடைய முதல் பள்ளிக்கூடமே நம்ம குடும்பம் தாங்க. பண்பாடு, நாகரிகம், கலாச்சாரம், அன்பு, பாசம் அத்தனையும் சொல்லி கொடுக்கிற முதல் பள்ளிக்கூடம் நம்மளோட குடும்பம் மட்டும்தாங்க. மாமியார், மாமனார், தகப்பன், தாய், குழந்தைங்க, நாத்தனார், மச்சினர்னு இப்படி எல்லாரும் சேர்ந்து அன்பை வெளிப்படுத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து கஷ்ட நேரத்துல நம்ம கஷ்டத்தை ஷேர் பண்ணி வாழும்போது அதுல கிடைக்கிற சந்தோஷம் உலகத்துல எத்தனை கோடி ரூபாய் கொட்டி கொடுத்தா கூட கிடைக்காதுங்க. எல்லா குடும்பத்திலயும் சகஜம் தான் மேடம். ஆனா நமக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது நம்ம சாயாத நமக்கு தோள் கொடுத்து நம்ம கண்ணீர் தரையில விழறதுக்கு முன்னாடி தொடச்சி எடுக்கிறாங்க பாருங்க, அதுதாங்க சொந்தம். தான் ஆடாட்டினாலும் தன் சதை ஆடுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம குடும்பத்துக்கு தாங்க அது பொருந்தும். ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீங்க காசு பணம் இருந்ததுன்னா உங்க உலகத்தையே உங்க காலடியில கொண்டு வரலாங்க. ஆனா தாய் பாசங்கிறத விலை கொடுத்து வாங்க முடியுமா எங்கேயாவது? ஒரு தாய்ங்க தன்னோட கருவுல குழந்தைய சுமக்கிற அந்த ஒரு நொடியிலேருந்து அந்த நிமிஷத்திலேருந்து அந்த குழந்தை மேல பாசத்தை வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த குழந்தைய பெத்துக்கிறதுக்குள்ள அவ படுற கஷ்டம் இருக்கே அது சொல்லி மாளாது. அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த குழந்தைய பெத்ததுக்கு அப்புறம் கூட தான் உயிர் மூச்சு இருக்கிற வரையும் அந்த குழந்தைக்காக தன்னோட வாழ்நாளையே அர்ப்பணிக்கிறா, மெழுகா உருக்கிக்கிறாவோ அவதாங்க தாய். நம்ம கணவர் கோடி ரூபாய் சம்பாதிக்கலாங்க, ஆனா பொங்கலுக்கும் கார்த்திகைக்கும் நம்ம அம்மா வீட்டுல இருந்து ஒரு 100 ரூபாய் பணம் வந்ததுன்னா அதை கையில வாங்கும் போது கிடைக்கிற சந்தோஷம் கோடி மடங்கு. அது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நட்புங்கிறது நீர்க்குமிழி மாதிரி, காதல்ங்கிறது காணல் நீர் மாதிரி. ஆனா குடும்பங்கிறது தான் தெளிந்த நீரோடை மாதிரிங்க. மனசுக்கும் உடம்புக்கும் சந்தோஷம் கொடுக்கிறது குடும்பங்கள் மட்டும்தான்.